இப்ப சொல்றேன், அந்த அடுத்தவர் நடத்தும் மாநாட்டில் அந்த கரண்ட் கொடுக்கிறவங்க, ஜெனரேட்டர் போடுறவங்க, சீலைட் போடுறவங்க, மைக் செட் போடுறவங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகம் சேர்ந்த என்னுடைய தம்பிகளா இருப்பான். ஒவ்வொரு பொதுக்கூட்ட மாநாட்டு நடத்துறதுல விடமாட்டேன். என் தம்பிகளை வச்சு வீடியோ எடுப்பேன், வலைதளத்தில் பரப்புவேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு காட்டுவேன், நீ பாத்துக்கோ. ஒரு இடத்துல கூட கொக்கி போடல, எல்லாமே ஜெனரேட்டர். எவ்வளவு தொல்ல, தண்ணி இல்ல, குப்பை இல்ல, கூட்ல ஒண்ணும் பண்ணல, நிம்மதியா ஊத்தீங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு சோதனை தெரியுமா? இது ஜனநாயக நாடியா? பாசிசம் வச்சுருக்கீங்க நீங்க. நான் பேசக்கூடாது அமைதியா இருக்கேன். நான் பேச ஆரம்பிச்சேன்னா இருக்கிற தம்பிகள் எத்தனை பேர் பேசுவாங்க ஞாபகம் வச்சுக்கோ. இதான் தளபதி வச்சிருக்காரு. பண்றா அப்படின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோ, வீடு வீடா போய் ஒரு ஓட்டு வாங்க மாட்டீங்க ஞாபகம் வச்சுக்கோ. குடும்பத்தோட போய் காலில் விடுவேன், ஒரு ஓட்டு கூட நீங்க வாங்க மாட்டீங்க. நடக்கதான் போகுது பாரு. நன்றி. இந்த அளவு நான் பேசுறேன்னா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு பாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். நிறைய பேர் பேசுறவங்க திரும்பி சொல்றேன், இந்த மழையிலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கூட்டிய மக்கள் இயக்கத்தின் ஆளுநராக இதன் தம்பிகளே, என் தோழர் தோழிகளே, அனைத்து மாவட்ட செயலாளர்களே, உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். என்று உங்களுக்கு பாதத்துக்கு செருப்பாக இருப்பேன்.